இப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய கடன் பிரச்சனை அடைஞ்சிச்சின்னு வச்சுக்கொள்ளுங்க, அது ஒரு அதிசயம். உங்கள் பிள்ளைய படிப்பில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய அதிசயம். உங்களுக்கு வரக்கூடாத ஒரு சொத்து உங்களுக்கு வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய அதிசயம். உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா அது ஒரு அதிசயம். திருந்தாத கணவன் திருந்திட்டால் அது ஒரு அதிசயம். கோவிச்சுட்டு போன சில நபர்கள் திரும்பி வந்துட்டாங்கன்னா அது ஒரு அதிசயம். இப்படி கர்த்தர் வந்து அதிசயங்களை காணப்படுகிற கர்த்தர். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்காமல் இருக்கிறது. ஏதோ வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், இருக்கிறோம், அவ்வளோதான். ஏதாவது நம்முடைய குடும்பத்தில் ஒரு நன்மையான காரியம், என் பிள்ளை வாழ்க்கை ஒரு அதிசயம், என் குடும்ப வாழ்க்கையில் ஒரு அதிசயம், ஏதாவது நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு அதிசயமும் நடக்க மாட்டேங்குது. வேலை பார்க்குறோம், சாப்பிட்றோம், போகிறோம், வர்றோம், வேலை பார்க்குறோம், சாப்பிட்றோம், போகிறோம், வர்றோம். ஒரு மேன்மை, ஒரு படி மேலே வருதுன்னு நினைக்கிற மேலே வர மாட்டேங்குது. ஒரு படி முன்னேறுவேன் நினைக்கிற முன்னேற முடியல. பேலன்ஸ் பண்ணி அப்படியே அதே ஸ்பீடில் தான் வண்டி போய்கிட்டுருக்கு. வேகமாக போக முடியல, வேகமாக வாழ்க்கையை ஓட்ட முடியல, ஸ்பீடாக வாழ்க்கையை ஓட்ட முடியல, முன்னேறணும்னு நினைக்கிற முன்னேற முடியல. அப்படித்தான் எல்லா நிலைமையும் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கி சொல்கிறாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் எந்த காரியம் நடக்காமல் இருக்கோ அது நடந்துட்டால் உங்களுக்கு அதிசயம்தான்.